இன்று இயேசுவின் திருமுழுக்கு பெருவிழா. இன்றைய நற்செய்தி லூக்கா நற்செய்தி பிரிவு 3 இறை சொற்றொடர்கள் 15 முதல் 16 முடிய, மீண்டும் 21 முதல் 22 முடிய. இந்த திருமுழுக்கு பெருவிழா கிறிஸ்து பிறப்பு காலத்தின் முடிவாகவும் ஆண்டின் பொது காலத்தின் தொடக்கமாகவும் அமைகிறது. யோர்தான் நதிக்கரையில் திருமுழுக்கினால் இயேசு பெற்ற இறை அனுபவம் தான் இயேசுவின் வாழ்விலே அவர் சந்தித்த ஒரு நெகிழ்ச்சியான நிகழ்வு என்று சொல்லலாம். ஒரு ஆனந்தத்தை தந்த ஒரு அற்புத நிகழ்வு, மனமகிழ்வை தந்த மாண்புமிக்க நிகழ்வு என்றே கூறலாம். சிறு குழந்தைகளுக்கு பிறந்த நாள் வந்தால் கொண்டாட்டம், பெற்றோருக்கு திருமண நாள் வந்தால் கொண்டாட்டம், வெள்ளி விழா வந்தால் கொண்டாட்டம், பொன் விழா வந்தால் கொண்டாட்டம், பவள விழா, நூற்றாண்டு விழா என்று பல விழாக்களை சிறப்பிக்கின்ற நாம் திருமுழுக்கு பெற்ற நாளை நாம் நினைவில் வைத்திருக்கிறோமா? அந்த நாளை நாம் சிறப்பிக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். தங்களை கரை சேர்க்க யாராவது வரமாட்டார்களா என்று மெசியா எதிர்நோக்கில் மேலோங்கி இருந்தவர்கள் நடுவே தூய ஆவியால் நிரம்ப பெற்றவராய் கரை சேர்க்கும் கடவுளாய் வருகிறார் இயேசு கிறிஸ்து. ஒருவேளை யோவான் மெசியாவாக இருப்பாரோ என்று தங்களுக்குள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன், ஆனால் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று யோவான் இயேசு கிறிஸ்துவை அங்கு அறிவிக்கிறார். அவர் தூய ஆறும் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் என்று கூறுகிறார். இதிலிருந்து நாம் புரிந்து கொள்ளக்கூடிய செயல் என்னவென்றால், யோவான் தாழ்ச்சி நிறைந்தவராய், மற்றவரை உயர்வாக கருதுபவராய் பிறருக்கு எடுத்துரைக்கிறார். தாராள மனம் கொண்ட மனிதராய் இங்கு இருக்கிறார், உயர்ந்த உள்ளம் கொண்டவராய் இருக்கிறார். இயேசுவும் திருமுழுக்கு பெற்று இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது வானம் திறந்து தூய ஆவி புறாவடிவில் தோன்றி அவர் மீது இறங்கியது. அப்போது, என் அன்பார்ந்த மகன் நீயே, உன் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து குரல் ஒலித்தது. அதாவது இயேசுவை பார்த்து தந்தை மகன் மகிழ்ச்சி அடைந்து, இவர் என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று கூறியது போல, தூய ஆவியை கொடையாக பெற்ற நம்மை பார்த்து, நமது பணியை பார்த்து பிறர் இவரை குறித்து நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்கிறார்களா? நாம் பணியிலும் நம் தனி வாழ்விலும் நமது வாழ்க்கையை கண்டு பிறர் மகிழ்ச்சி அடைகிறார்களா? நாம் நமது பணியை முழு அர்ப்பணிப்பு உள்ளம் கொண்டு செய்கிறோமா என்பதையும் நாம் சிந்திப்போம். நம் உறவுகளை மொபைலுக்கு முன் மொபைலுக்கு பின் என்று பிரித்து பார்த்தோமானால், நாம் குழுமத்தில் எப்படி இருக்கிறோம்? அனைவரையும் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? சமத்துவம் பேண முடிகிறதா? பாராட்டுவதில் கூட பாரபட்சம் பார்க்கிறோமா? எல்லோரையும் சமமாக பாராட்டும் பக்குவம் இருக்கிறதா? பிடித்தவர்களுக்கு ஒரு நீதியும் பிடிக்காதவர்களுக்கு ஒரு நீதியும் வைக்கிறோமா? தூய ஆவியானவர் சமத்துவ மனநிலையை தானே கற்பிக்கிறார். ஆவியின் குரலுக்கு நாம் செவி கொடுத்தால் கண்டிப்பாக நம் வழியில் தூய எண்ணமே உருவெடுக்கும். நாம் செல்லுகின்ற பாதை தூய்மையாக இருக்கும். ஆவியினால் தூண்டப்பட்டவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியான மனநிலையில் தான் இருப்பார்கள். தூய ஆவியானவர் இருக்கின்ற இடத்தில் ஆனந்தம் இருக்கும். தூய ஆவியானவர் இருக்கின்ற இடத்தில் மகிழ்ச்சி இருக்கும். தூய ஆவியானவர் இருக்கின்ற இடத்தில் அன்பு இருக்கும், ஆறுதல் இருக்கும், இன்பம் இருக்கும், எளிமை இருக்கும். இயேசுவும் தன் பணி வாழ்வில் எப்பொழுதுமே ஏழை எளிய மக்களையே மையமாக கொண்டார். இலக்கு மக்களை ஒருபோதும் மறந்ததில்லை, பாரபட்சம் பாராட்டியதில்லை. ஏழைகள் வாழும் தெருக்களில் இறங்கி இயேசுவே நடந்து சென்றார், ஏழைகளை நேசித்தார். நாம் ஏழை எளிய மக்களை நேசிக்கிறோமா? தேவையில் இருக்கும் எளியோர் வாழ்வு சிறக்க
உழைக்கிறோமா? ரொம்ப பரிச்சயமான ஒரு கதைதான். ஆனால் இன்றைய நாளுக்கு ஒரு பொருத்தமாக இருப்பதால் அக்கதையுடன் நம் சிந்தனையை தொடங்குவோம். ஒரு ஊரில் இருந்த 3 பேர் ஒரு நாள் மாலையில் குடிப்பதற்காக ஆற்றின் அக்கறையில் உள்ள ஓர் ஊருக்கு செல்கின்றார்கள். பரிசல் ஒன்றை எடுத்து இவர்களே ஓட்டி கொண்டு போய் அக்கரையை அடைந்து வெகுநேரம் குடிக்கிறார்கள். நன்றாக இருட்டிவிட அவர்கள் வீடு திரும்புவதற்காக தாங்கள் வந்த பரிசலில் மீண்டும் ஏறி ஊர் திரும்பும் முகத்தான் துடுப்பு போடுகின்றனர். துடுப்பு போட்டுக்கொண்டே இருக்க விடிந்து விடுகின்றது. ஆனால் அவர்கள் அக்கறையிலேயே இருக்கின்றனர். போதை தெளிந்த அவர்கள் சற்றே திரும்பி பார்க்கிறார்கள். மது மயக்கத்தில் தாங்கள் ஏறி அமர்ந்த பரிசலை கட்டியிருந்த கயிறை அவிழ்க்காமலேயே விடிய விடிய தங்கள் ஆற்றலை வீணாக்கி இருப்பதை நினைத்து வருந்துகிறார்கள். அவர்களின் மது மயக்கம் அவர்களை கரை சேர்க்கவும் கரை சேரவும் விடாமல் தடுத்து விட்டது இல்லையா? ஆண்டவரின் திருமுழுக்கு பெருவிழாவோடு கிறிஸ்து பிறப்பு காலம் நிறைவு பெறுகிறது. திருவருகை காலத்தில் 4 மெழுகு திரிகள் ஏற்றி, குடில் ஜோடித்து, நட்சத்திரங்கள் கட்டி, கேரல்ஸ் பாடி, கேக் உண்டு, கிறிஸ்து பிறப்பு, புத்தாண்டு, திருக்காட்சி என விழாக்களை கொண்டாடிய நாம் இன்றோடு நாம் அவற்றை நிறைவு செய்கின்றோம். இவ்வளவு நாளாக நாம் கரையின் இந்த பக்கம் இருந்து விட்டோம். கரையின் இந்த பக்கம் மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக, சிறப்பாக நாம் அதை சிறப்பித்தோம். இப்போது கரையின் அடுத்த பக்கமான சாதாரண பொது காலத்திற்கு கடந்து செல்கின்றோம். ஆனாலும் இப்போது நாம் செல்லும் கரையின் மகிழ்ச்சி கொஞ்சமும் சாதாரணமானது அல்ல. இன்றைய நாளின் இறைவாக்கு வழிபாடும் கரை சேர்க்கும் கடவுளாக ஆண்டவராகிய இறைவனையும் கரை சேரும் கடவுளின் மகனாக இயேசு கிறிஸ்துவையும் முன்வைக்கின்றன. திருமுழுக்கின் வழியாக பாவக்கரை கரையிலிருந்து தூய்மைக்கு கரை சேர்த்த கடவுளோடு இணைந்து நாம் தொடர்ந்து கரை சேர இன்றைய நாள் நமக்கு அழைப்பு விடுக்கும். யோவான் தன்னை சற்றே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவை உயர்வாக கூறுகின்ற இந்த நிலைப்பாட்டை நாம் கொண்டிருக்கிறோமா? என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருவார், அவருடைய மிதியடி வாரை அவிழ்க்க கூட எனக்கு தகுதி இல்லை என்று கூறுகின்ற அவரது தாழ்ச்சி மனநிலை, மற்றவரை உயர்வாக கருதும் மனப்பாங்கு, தாராள மனம், உயர்ந்த உள்ளம், பிறரை நாம் ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு உயரிய உள்ளம் நம்மிடம் இருக்கிறதா? பிறரை பாராட்டுகின்ற மனப்பக்குவம் இருக்கின்றதா என்பதை இந்த நல்ல நாளில் சிந்தித்து பார்ப்போம். இன்று ஆண்டவர் இயேசுவின் திருமுழுக்கு விழா. இவ்விழாவில் தந்தை இறைவனாலும் தூய ஆவியாலும் வலிமைப்படுத்தப்பட்டார். அவரது பணிவாழ்வின் தொடக்கமாக அவரது திருமுழுக்கு அமைந்தது. இந்த நாளில் நாம் நமது திருமுழுக்கை கொஞ்சம் நினைவு கூறுவோமா? தந்தை இறைவன் நம்மை ஆண்டவர் இயேசு வழியாக தமது சொந்த பிள்ளைகளாக்கி கொண்டார். அன்றிலிருந்து நாம் இறைவனின் பிள்ளைகள். இந்த உணர்வோடு நான் வாழ்கிறேனா? இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றேனா? மகன் தந்தை காற்றும் நன்றி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல் என்னும் அழகிய குரல் மொழியின் பொருள். இப்படிப்பட்ட மகளை பெறுவதற்கு இவர் தந்தை என்ன தவம் செய்தாரோ என பிறர் போற்றும் அளவுக்கு வாழ்வதே ஒவ்வொரு மகனும் மகளும் தமது பெற்றோருக்கு ஆற்றும் கடமை. நன்றி. இயேசு அப்படிப்பட்ட ஒரு மகனாக இருந்தார் என நற்செய்தி நூல் சான்று பகர்கிறது. இயேசு தம் பெற்றோருக்கு பணிந்து நடந்தார் என்றும் கடவுளுக்கும் மனிதருக்கும் உகந்தவராய் வாழ்ந்து வந்தார் எனவும் லூக்கா நற்செய்தியில் வாசிக்கிறோம். தந்தை மகிழ்ச்சி அடையும்படி வாழவும் உறுதி கொள்வோம். ரேமண்ட் பிரவுன் என்ற அறிஞர் சொல்வார், ஒருவர் குருவாகவோ அல்லது ஆயராகவோ அருட்பொழிவு செய்யப்பட்ட நாளை விடவும் அவர் திருமுழுக்கு பெற்ற நாள் மிகவும் முக்கியமானது என்று. இவ்வார்த்தைகளை நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோமெனில் திருமுழுக்கின் முக்கியத்துவம் நமக்கு புரிந்துவிடும். ஏனெனில் திருமுழுக்கின் போது ஒருவர் மறுபிறப்பு அடைகிறார். எனவே அத்தகைய மறுபிறப்பினை நாம் அர்த்தமுள்ளதாக மாற்ற இயேசுவின் மதிப்பீடுகளின்படி நடப்போம். அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம். தூய ஆவியை
திருமுழுக்கு வழியாக பெற்றுக்கொண்ட நாம் தூய உள்ளம் கொள்வோம், துணிவுடன் செயல்படுவோம், எளிய மனம் கொள்வோம், ஏழையர்பால் இரக்கம் கொள்வோம், சமத்துவ சமுதாயம் படைப்போம், சாதிகளற்ற உறவினை வளர்ப்போம், மனிதனை மனிதனாய் மதிப்போம், மாண்புடன் பிறரை நடத்துவோம், எழுச்சிமிகு எண்ணம் கொள்வோம், என்றும் மனிதம் காப்போம். நன்றி.